బాబు ఓయ్ ఆ పరమాత్ముడు ఉన్నాడే వాడు దేనికి ఉన్నాడు వాడు పైన మీ భారత వేయండి మళ్ళా చూడండి சுவாமி கோச்சுக்கிறாதீங்க ஒண்ணும் புரியல நாங்க போறோம் அவனே நீ தமிழா தமிழ்லே தான் சுவாமி தமிழ்லே தான் என்னன்னு சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன் சுவாமி நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் எந்த வாயால சொல்லுவேன் இவன் என் பொண்டாட்டி பேரு கங்கம்மா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது இது வரைக்கும் புரியுது புரியுது இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க போகும்போது குழந்தையோட போவாங்க ஆமா உங்களுக்கு என்ன குறை சாமி பகுத்தறிச்சல கலப்பப்படாது எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி நான் சொல்ல வந்த குறைய வேற என்ன குறை சுவாமி இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான் அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டான் சுவாமி அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுக்குன்னு போய் கட்டி பிடிச்சிடான் சுவாமி இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே நம்ப முடியலையே நம்ப முடியலையா நம்புங்க சாமி நான் சொல்றது உண்மை உண்மை எது பொய் எதுன்னு உணர சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான் என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம் எல்லாம் அவன் செயல் சாமி கடைசி என்ன சொன்னீங்க செயலே அதுக்கு முன்னாடி அவன் அதுக்கு முன்னாடி எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி எல்லாம் அவன் செயல் தம்பி சிட்டி என்னது தம்பி சிட்டி தம்பி என்னது சிட்டி என் தம்பி சிட்டி பாபு கூட இதே மாதிரிதான் எல்லாமே அவன் செயல் அடிக்கடி சொல்லுவான் என்ன சோதனை கங்கம்மா விட்டு மாதிரி தம்பி இல்லம்மா சாமிமா மகனே இது என்ன சோதனை இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை இப்பயாவது நான் சொல்ல நம்புறீங்களா நம்புறேன் முழுசா நம்புறேன் இது சாதாரண குறை இல்ல மோசமான குறை ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன் மகனே சுவாமி நீ கவலைப்படாதே நான் சொல்றதை கேளு எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும் சுவாமி எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட சாமி என்ன சொன்னீங்க அவர் ஒண்ணும் சொல்ல நீங்க சும்மா இருக்கியா சாமி நீங்க என்ன சொல்லுமா சொல்லுங்க மகனே இங்க வேணா அப்படி வா இங்க இரு சுவாமி புரிஞ்சுக்கினியா புரிஞ்சுக்கலாம் சாமி சுவாமி நீங்க தெய்வ சாமி வரதுங்களா வர்ற சாமி எங்கே அவன் உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்னடா குப்பை குப்பையா என் சாண்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்டா எழுதிட்டியா முயற்சி பண்றேன் தெரியுது ஏண்டா பரீட்சைனா கூட பரவாயில்ல முன்னாடி பையனை பார்த்து பிட்டு அடிச்சிடலாம் இது எதை பார்த்து அடிக்கிறது அன்பேன்னு ஆரம்பிச்சா புராண காலமா இருக்கு கண்ணேன்னு ஆரம்பிச்சா சரித்திர காலமா இருக்கு டாலிங்னா நம்ம நேட்டிவிட்டிக்கு ஒத்து வர மாட்டேது ஒரு ஐடியா கூட என்னதான் எழுதினாலும் நீ லெட்டர் தான் எழுத போற இப்ப எல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் பழசு கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அதனால நேருக்கு நேர் போய் சொல்லிடு எப்படி வெரி சிம்பிள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா அவ பின்னாடியே போ கபால் திரும்புவா நேருக்கு நேர் அவளை பார் ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும் அது கஷ்டமாச்சே அப்ப சாதாரணமாவே பார் டமால் உடைச்சு சொல்லிடு நான் உன்னை காதலிக்கிறேன்னு மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும் மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு கோட்டர் உண்டு மேட்டர் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டடி ஹலோ ஹலோ கோயிலுக்கு வந்தீங்களா இல்ல ஸ்கூலுக்கு வந்துங்க ஸ்கூலுக்கா உங்ககிட்ட பாடம் கத்துக்கலாம் தான் பாடமா என்ன பாடம் கொஞ்சம் தனியா போய் பேசலாமா இப்ப சொல்லுங்க என்ன பாடம் உங்ககிட்ட சரித்திர பாடமோ
இல்ல பூகோள பாடமும் படிக்கிறது நான் வரலங்க. என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம், எனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. உங்களை பாக்குற வரைக்கும், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம். அப்படியே நாடி நம்மள என்னென்னமா பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா நின்னுகிட்டே தூங்குறேன். சாப்பிடலாம் பசிக்க மாட்டேங்குது, ஆனா சாப்பிட்ட பிறகு பசிக்குது. இதெல்லாம் ஏன்? இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாத்துங்க. ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. வேற ஒண்ணு இல்ல, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காதல் பாடுற ஐயோ ஏங்க, ஹலோ சாந்தி, ஐயோ ஏங்க நில்லுங்க நில்லுங்க. என்ன எதுவும் பேச போறீங்க? மௌனமா இருக்கீங்க. ஓஹோ, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அப்படிதானே? அப்படி இல்ல, இது வரைக்கும் உங்களை எந்த கெட்டனமும் இல்லாத அப்பாவின்னு நினைச்சுதான் உங்க கூட பழகினேன். ஆனா இப்படி நீங்களும் ஒரு சராசரியா நாட்டம் பிடிச்ச சாக்கடையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க நான் என்ன டிரைனேஜ் விஷயமாக சொல்ல வரேன்? காதல் விஷயங்க, பிரேம், பியார், பிரீத்தி, லவ். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை. வார்த்தை பிடிக்கல எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஏன் பிடிக்கல அதை சொல்லுங்க. மாடு மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களோட காதலை நம்பி மாடு மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தூக்கு போட்டுட்டு செத்து போனதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நெஞ்சு வெடிக்கிற சோக கதைகள் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். ஏமாந்து போன உமா, சுதா, சுமதி மாதிரி என் கழுத்துக்கு நானே தூக்கு மாட்டிக்கிட்டு சாகுற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏங்க நீங்க கெட்ட ஆம்பளைங்களை பத்தியே பேசிட்டு வரீங்க. நான் நல்ல பையங்க, உங்களை உண்மையிலேயே லவ் பண்றேங்க. இருக்கலாம், ஆனா நான் எந்த ஆம்பளைங்களோட காதலையும் நம்ப மாட்டேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிளைக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன். ஓஹோ, அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கலீங்க. ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸிங்க. சொல்லிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட வந்திருப்பேன். முடியாது. நம்மளால முடியாதுன்ற காரியமே கிடையாதுங்க. அப்பா அம்மா ஒன்னா வந்து என்கிட்ட சொல்ல வைக்கிறது இல்ல, ஐயா என் பொண்ணை கட்டிக்க தம்பின்னு கெஞ்ச வைக்கிறாங்க. உங்களால முடியாது. சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். மாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பார்ட்டி கூட எப்போ? இப்பவே. எங்க? இங்கேயே. இது கோயில் இல்ல? பக்தி பரவசமா இருக்கும்ல. என்ன ஒரே இடத்துல அடிக்கிற? கந்தா, கதிரிவேலா, கடம்பா, ஞான பண்டிதா, அங்கப்பனே, வேலாயுதா. இது முருகன் கோயில் இல்ல, பெருமாள் கோயில். முருகனை கும்பிடணும்னா பக்கத்து தெருக்கு போகணும். பாத்துமா, தாத்தா வீட்டுக்கு போய் ஜாகிரதையா போ. ஓ, அது என் பொண்டாட்டியா? பாத்தியா, படிக்கட்டு ஏற முடியல, பளிச்சுன்னு ஒண்ணு தள்ளிட்டு போறா. என்ன குனிய வச்சு டானா போட்டு அடிக்கிறியே, இது நியாயமா? அவனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அது அவன் சாமர்த்தியம். எனக்கு ஐடியா கொடுத்து கட்டியாடா நாய. வெங்கட்ரமணா, ராகவேந்திரா, ஏன் அடிக்கிற? ஏண்டா எனக்கு என்ன ஐடியா கொடுத்த நீ? ஒண்ணு இல்லையா? லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. நேர்ல போய் அப்ரோச் பண்ணணும் இல்ல, போன கிழிச்சிட்டான். லெட்டரையா? என்ன? வெரி குட். ஏன் நான் சும்மா அடிக்கிற? நடந்தத விளாவறியா சொல்லண்டா. அந்த பொண்ணுக்கு காதல் பிடிக்காதான். அவங்க அப்பா அம்மா யாரு கழுத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீட்டுமா. பகட்டிட், அவளை மறந்துரு. ஏய் கஷ்டம்டா. டேய், அவங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் பூனை மாதிரி 2 பேரும் சேரவே மாட்டாங்களாம். பெட்ரூமுக்கு மட்டும்தான் 2 பேரும் ஒன்னா போவாங்களாம். சாமி ரூமுக்கு அந்த அம்மா மட்டும்தான் போகுமா. அவங்க அப்பா சர்ச்சைக்கு போயிடுவாரா? நோ தர்காவுக்கா? நோ நோ, அவர் சாமியே கும்பிட மாட்டாராம். இந்த அம்மா கும்பிடும், அவர் கும்பிட மாட்டாரு. இதுதான் இவங்க 2 பேருடைய குணாதிசயம். ஏன் நான் நடிக்கிற? இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக அவங்க 2 பேர் மனசுலயும் நான் கூடி சீக்கிரம் எடுத்து பிடிக்கிறேன். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, அன்னை அபிராமி, தில்லை சிவகாமி, காளி கருமாரி, நீலி திரிசூலி, மாரி மகமாயி, சக்தி ஓம் சக்தி, 4 வேதம் நாளும் வாழ்த்தும் மலைமகள், பஞ்சபூதம் பாடி போற்றும் உமையவள், அம்மாவின் பொற்பாதம் அன்றாடம் கொண்டாடுவோம். தம்பி, என்னங்க? நீ யாருப்பா? நான் யாரு, நீங்க யாரு, இவங்க எல்லாம் யாரு யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா எல்லாம் அவனுக்கு தெரியும். அடாடாடா, இந்த வயசுல இவ்வளவு அறிவா? வயசு, அறிவு, அழகு இதெல்லாம் நம்மளுது இல்லைங்க, அவனுது. தம்பி, நீ எந்த ஊருப்பா? யாதும் ஊரே யாவரும் மகளிர். ஏன் தம்பி, இந்த ஊர்ல உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். தம்பி, நானும் எத்தனையோ சாமியாருங்க சன்னியாசிகள் எல்லாம் பாத்திருக்கேன். இந்த மாதிரி தத்துவத்தை யாருமே சொன்னதில்ல. நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் என் காது குளிர கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு வீட்டுக்கு வரியாப்பா? ஆமா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. உன் பேர் என்ன? ராஜாராம். ஓஹோ. அதாவது
இந்த உலகத்துக்கே ராஜா ராமன் தான் என்ற தத்துவத்தை நினைவுபடுத்துறதுக்காக தான் எங்க அப்பா அம்மா அப்படி வச்சிருக்காங்க. அடேங்க அப்பா, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே. ஆமாங்க. நீ வரும்போது அவங்களையும் கூட கூட்டிட்டு வரியா? கூட்டு வரேங்க. வணக்கம். தாயே சரணம். அடாடாடாடா. தம்பி ஒரு நிமிஷம். அடாடாடாடா, நீங்க ஒரு மினி மேதாவி. எவ்வளவு அருமையான கருத்தெல்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சிங்க. நம்ம நாட்டுக்கு காவி வேட்டி வேண்டாம், கம்ப்யூட்டர் தான் வேணும். வேதாந்தி வேண்டாம், விவசாயி தான் வேணும். பரதேசி வேண்டாம், பாட்டாளி தான் வேணும்னு எவ்வளவு அழகா பாடுனீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? ராஜாராமன். ராஜா ராமனா? அங்கதான் நீங்க கவனிக்கணும். அந்த ராமனுக்கே நான் தான் ராஜா. அதான் ராஜாராம். அடடா, அருமையான விளக்கம். தம்பி, உங்ககிட்ட பல விஷயங்கள் ஆழமா புதைஞ்சு கிடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார், என் விஷயத்தோட உங்க விஷயம் தான் சார் சூப்பர். ஏன் விஷயம் சூப்பர்னு உனக்கு யார் சொன்னது? கேள்விப்பட்டது சார். அந்த சூப்பர் எனக்கு வேணும் சார். என்ன எப்படியா சிஷியா சேர்த்துங்க. தாராளமா. நீ எப்ப வேணாலும் வரலாம், போகலாம். இப்ப போலாமா? இப்ப வேண்டாம், நாளைக்கு வா. இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா 2 முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு சந்திப்போம். அப்பனும் நாளைக்கு வர சொல்றோம், அம்மாவும் நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. அதுவும் நம்ம அப்பா அம்மாவோட போனோம். அப்பா அம்மாக்கு எங்க போறது? ஆண்டவா. தாயே ஈஸ்வரி, ராமியார் சொன்ன மாதிரி ஊரு ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பலன் வேற தெரியும் வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? 4-5 நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க. அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வகுத்துறது கிளப்புற? எடு தேங்காய் உடப்பா. ராஜாராம், நீ எங்கப்பா இங்க நந்தி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை குப்புற அடிச்சு கும்பிடுறதா ஒரு வேண்டுதல். சரிதா. ஆமா, நீங்க எங்க இங்க? அதத்தான் நானும் கேட்கிறேன். நீ எங்க இங்க? அத முதல்ல சொல்ல. நம்ம தினப்பான்ல. ஆமா, அவன் இந்த ஊர் தான். அதான் ஒரு 4 நாள் கூட இருந்து போல வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயிலா நாயா அலையடப்பா. குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும்? கவலைப்படாதீங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அத நாமலாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி, ஐயோ, கோயிலியா? குணமாகல. ஐயோ, குணமாகல போல் இருக்க. ஐயோ, தம்பி. என்னங்க இது கோயிலுங்க. ஏடப்படமா என்ன பண்றீங்க? அமைதி, அமைதி. அடியே, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாட்டுல எவன் என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுத்துன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன். அதுல ஒரு வார்த்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க. இவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும், பாப்பா. பாப்பா தம்பி, எப்ப வந்தீங்க? இந்தாங்க தம்பி, இது 6 கோயிலோட பிரசாதம். நெத்தியில வச்சுக்கங்க. ஏய், இது அவங்களுக்கு தெரியாதாக்கா? நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணா அண்ணிய அப்படியே அம்மா அப்பா ஆக்கிட்டியே. கரெக்ட். இனிமே இவங்க தான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்லிட்டானா. தம்பி, யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ. இந்த பாருங்க, இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏப்பா, நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஆத்தாளாம அப்பனாவை நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழிலாம் இங்க வச்சுக்கிறாத. இந்த பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா. என்னங்க, தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. 2 நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போலாங்க. தம்பியா? நீ சொல்லிட்டே, நான் என்ன பண்ண முடியும் இனிமேல? சரி 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 சரி. சிரிச்சு டைட்டில் கிடைக்க மாட்டேங்குது. என்ன டைட்டில் வைக்கலாம்? கும்மாங்குத்து குலோத்துங்கன். குடும்பத்தோட யாரும் படம் பார்க்க வர மாட்டாங்க. குடும்பத்தோட வரணும். டைட்டிலும் புதுமையா இருக்கணும். என்ன டைட்டில் வைக்கலாம்? வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான டைட்டில். ரொம்ப தேங்க்ஸ்பா. அம்மா, இவர் யாரு? எங்க அப்பா அம்மா. வணக்கம். என்னப்பா கையில பிடிச்சிருந்தத கீழே விட்டாரு? வலிக்கிருச்சுங்க. குடிச்சா வலிக்க கூடாது. உட்காருங்க. லட்சுமி, காபி கொண்டா. மம்மி, எனக்கு பால். உள்ள போய் குடியேண்டா. என்ன 2 மணி நாளைக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி, எழுந்திட்டு போட்டோம். அம்மா, இவங்க தான் தினபாலோட அம்மா. இவங்க எங்க அம்மா. இருங்க, போயிடாங்க. என் பொண்டாதிக்கு என்ன நடுவுல ஓட்டையா இருக்கு? மாரி மகமாயி மாயவரா சோதரியே, அடித்தாயே நிரந்தரியே சங்கரியே வாரும் அம்மா. சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாரும் அம்மா. அந்த கண்ணபுரத்தை விட்டு காய் வாரும் அம்மா. தம்பி,
இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துரும். அப்படியா? ஆமா. ஆ. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச நான் கிழிக்காம போறேன். தெரியாமலே கிளி. இல்லையே தெரியாதுங்க. ஆனா போன ஜென்மத்துல நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது. ஆனா எதுல இருந்தா தெரியல. அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். ஏய், இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே அதுக்கு பில்லு. பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்சேன். இப்படி தெரிஞ்சா அங்கேயே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ, இப்ப என்ன சொன்னீங்க? ஐயா கங்கம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டிப்பிடிச்சாரி அதுக்கு சேர்த்து பில்லு போட்டு போறா. வா தம்பி, போறா. இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே அதுக்கு சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. அட என்னம்மா அது திடீர்னு புறப்பட்டு வந்துட்டேன்? அம்மா அண்ணா யாரும் துணைக்கு வரல? யாரும் வரலீங்க மாமா. இந்த வயசுல பாதுகாப்பு இல்லாம தனியா வரலாமா? யார் சொன்னது நான் தனியா வந்திருக்கேன்னு? துணைக்கு மெட்ராஸ்ல இருந்து கூடவே ஒருத்தர் வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர், உள்ள வாங்க. இவர்தான். உட்காருங்க தம்பி. இவர்தான் எங்க மாமா. வணக்கம் சார். வணக்கம். இவர் மகனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பையன் யாரு? யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் மேல ஆசைப்படுறாரு. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. ஒழுங்கா உங்க மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்ல இவரை கட்டிக்கிட்டுமா? டேய் எந்திரா, போட வழியா. என்ன சார் சும்மா போயிட்டு வந்து கூப்பிட்டு விட அவமானப்படுத்துறீங்க? சும்மா போறவன இவன் ஏன்டா கூட்டிட்டு வர? இந்த பாரு, இனி இவ பின்னாடி மட்டும் இல்ல, எவ பின்னாடி உன்னை பார்த்தாலும் தொலைச்சு போடும் தொலைச்சு. அவ கூப்பிட்டாலாம், இவன் வந்தானா. போட வழியா, போட. கவலைப்படாதீங்க, எதுக்கும் உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. எங்க அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உங்களை கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ. எதுல விளையாடுறது விவசாயம் இல்லாம போச்சு. இப்படி முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிட்டு வரையே, அவன் உன் கையை பிடிச்சு இழுத்துட்டான்னா? கைய பிடிச்சு இழுத்துருவானா? என்னமா அது? கத்தி. பெண்களை யாராவது கைய பிடிச்சு இழுத்தாங்கன்னா கத்தி கூச்சல் போடுறதெல்லாம் வேஸ்ட். இந்த கத்தி பேசுறதுதான் கரெக்ட். மாமா, உங்க மகன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கலனா நான் சரசு, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காதம்மா. நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போறேன்? நான் ஒண்ணும் அவ்வளவு கோழை இல்ல. இந்த கத்தி அவருக்கு. அடடடடடடா, என்ன அறிவு, என்ன அறிவு! அவன் பிஞ்சிலேயே பழுத்த ஒரு மேதை. நான் சொல்ற பையனும் அப்படித்தாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அதோட அவங்க வர நேரமாச்சு. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நிக்காத. போகல. இந்த வருமா அங்க உள்ள வந்து தம்பி, சிட்டி பாபு, சட்டி பாபுலாம் ஆரம்பிக்க கூடாது. ஜாக்கிரதை. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல. மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான். மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதலே போட்டு கூடாது. சொல்லியா? இருப்பா. அரியை சொல்றது ஒரு தடவைக்கு 2 தடவை கேள்வி. அங்க வந்து மான மரியாதை கப்பல்ல ஏத்தி விட்டாது என்ன? அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? ஒண்ணுதான். அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாரடிக்கிறதுக்குள்ளவா? அட பாவி. என்னங்க, நான் சொன்ன பையன் வந்துட்டான். ஏய், நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. உள்ள வாங்க வாங்க. இவங்கதான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேத்து தான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேத்து தாங்க பார்த்தேன். இப்படி ஒரு புள்ள எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். பையனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, என்னை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அவனுக்கு பிடிக்காதுங்க. அப்படித்தானமா? அதையும் மீறி கேட்டீங்கன்னா இவன் எங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவோம். அதையும் மீறி கேட்டீங்கன்னா 2 பேரும் வெளியே போயிருவான். ஐயோ, இனிமே உங்க பையனை பத்தி எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸே கொடுத்துருங்க. வெயில்ல வந்த பாருங்க. இப்பெல்லாம் வெயில்ல வந்தா எனக்கு ஆகவே மாட்டேங்குது. தம்பி, இப்ப என்ன சொன்னீங்க? வெயில் தாங்க முடியாதுன்னு சொன்னீங்களா? தம்பி, தம்பி, வெயில் தாங்க முடியாதுன்னு அவன் கூட அடிக்கடி இதைத்தான் சொல்லுவான். அடாடாடா, அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு. பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு.
பாசம். நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. தம்பி இது ஒரு குடும்பமா? ஐயோ அது குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 4 நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். இருங்க, நான் சொன்னா இருப்பாங்க. இருங்க ஏங்க, 4 நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க, எங்க குடும்பத்தை பத்தி விளாவரியா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. 1 மாசம் தங்குங்க. இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய், பித்தலாட்டம், ஆள் மாறாட்டம், தில்லு முள்ளு இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததுதான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க. தம்பி, எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சமையல் எப்படி? கூட்டு பொரியல் மாதிரி இருக்கு, பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு, சாம்பார் ரசமா இருக்கு, ரசம் மோர் மாதிரி இருக்குது, மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மொத்தத்துல சுத்தமா ருசி இல்ல. அதை தவிர வேற எந்த குறையும் இல்ல. எல்லாம் சமயக்காரி சுந்தரியால ராவண ராவா தூக்கிடுறேன். ஏங்க, ஒரு சேஞ்சுக்கு நாளைக்கு நான் சமைக்கிறேனே. தம்பி உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? எனக்கு தெரியாத வித்தையே கிடையாதுங்க. அப்ப நாளைக்கு நீயே சமைச்சிறேன். யோ, சமையல் சூப்பரா இருக்கணும். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க, ஆனா பேருக்கு ஆசைப்படாதீங்க. அது எனக்கு தான். ராஜாராம், பரவாயில்லையே, தனியா கஷ்டப்பட்டு சமைக்கிறா போல இருக்குதே. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். ஓகே, கீப் இட் அப். மார்னிங். தம்பி, சாம்பார்னா இப்படித்தான் இருக்கணும்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நீங்களே சமைச்சீங்களா? பின்ன ஆள் வச்சா சமைச்சாரு. அது இல்ல தம்பி, உங்கள மாதிரி எனக்கு ஒரு மகன் இல்லையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஏன் மகன் மாதிரி தனிமைப்படுத்துறீங்க அத்தை? முறை மாறி போகுமா? உங்களை நான் அத்தைன்னு கூப்பிடலாமா? அதுக்கு என்ன, தாராளமா கூப்பிடுப்பா. அத்தை, என்னப்பா? கூப்பிட்டு பார்த்தேன். என்ன சார் கோவமா இருந்துட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். இவள அத்தைன்னு கூப்பிட்டியே, அப்படின்னா நான் யார்? மாமா. உட்காருங்க சார். சாரா? மறுபடியும் சாரா? இல்லைங்க மாமா, உட்காருங்க மாமா. மாமா, இனிமே உங்களை மாமானே கூப்பிடுறேன் மாமா. உட்காருங்க. தட்ஸ் குட். சாப்பிடுங்க, அது ஆயிட்டு போகுது. ஏமா, தம்பியுடைய சமையலை பத்தி நாங்க எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. ஒண்ணும் இல்லப்பா, என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். சமையல் ரொம்ப பிரமாதம். அப்படி சொல்லுமா. அம்மா, இந்த சமையல்காரி சுந்தரி பண்ற சமையல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்னது நீ சொல்றத பார்த்தா இனிமே தினமும் ராஜாராமே சமைக்க சொல்லுவ போல இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வீட்லயே சமைக்க போறாரு, அத்தை வீட்ல தானே சமைக்க போறாரு. வெரி குட் ஐடியா. அப்படின்னா நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தம்பி தான் இங்க சமையல். என்னாச்சு? போகிறீங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரு? அவங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க. அம்மா அப்பா நீங்க தான் பக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல, அதான் எங்க அப்பா அம்மா நான் பக்கத்துல இருந்தா கூட என்ன நினைப்பாங்க. போதுப்பா, நிறுத்துப்பா.